Max in Live channel, 12th standard Max, exercise 4.5, sum number 4, subdivision 2. Prove that sin inverse 3 by 5 minus cos inverse 12 by 13 equal to sin inverse 16 by 65. First, என்ன கொடுத்துருக்காங்க அது எழுதிங்க. LHS sin inverse 3 by 5 minus cos inverse 12 by 13. இது லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையுமே பாருங்க, ஒன்று சைனில் இருக்குது, இன்னொன்று காஸ்டில் இருக்குது. நான் ரெண்டையுமே டேன் இன்வர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். எப்படி சார் அப்படின்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சைன் வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ பித்தாகரஸ் ரேஷியோ பிரகாரம் 3, 5 வந்தால் கண்டிப்பாக என்ன வரும்? 4. இது பித்தாகரஸ் ரேஷியோ. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது காஸ் இன்வர்ஸில் இருக்குது. அட்ஜஸ்டன்ட் 12, ஹைபாட்னியூஸ் 13னா கண்டிப்பாக ஆப்போசிட்டோட இருக்கும் 5. இது ரெண்டுமே பித்தாகரஸ் ரேஷியோஸ். ஸோ அப்போது இந்த சைன் இன்வர்ஸ் 3 by 5 நான் டேன் இன்வர்ஸ் 3 by 4 ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் மைனஸ் அதே மாதிரி இந்த காஸ் இன்வர்ஸை டேன் இன்வர்ஸ் ஆப்போசிட் 5 அட்ஜஸ்டன்ட் 12. ஸோ சைன் இன்வர்ஸையும் நான் டேன் இன்வர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். காஸ் இன்வர்ஸையும் நான் டேன் இன்வர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இது எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் இருக்குது? டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் tan inverse y equal to tan inverse x minus y by 1 plus xy. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக 3 by 4, ஒய்க்கு பதிலாக 5 by 12 அப்ளை பண்ணுங்க. tan inverse 3 by 4 minus 5 by 12 divided by 1 plus 3 by 4 into 5 by 12 equal to tan inverse 3 into 12 36 minus 4 5s are 20 divided by 4 12s are 48 whole divided by 1 plus 3 5s are 15 by 4 12s are 48, which is equal to tan inverse 36 minus 20, 16 by 48 by 48 into 1 48, 48 plus 15, 48 plus 15 divided by 48. The 48 48 cancel ஆயிடும். Tan inverse 16 by 48 plus 15. 48 plus 15 is 63. But நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் சைன் இன்வர்ஸ் 16 by 65 வரணும். அப்போது எகெயின் ஒரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். இது tan இன்வர்ஸ்ங்கிறது ஆப்போசிட் 16, அட்ஜஸ்டன்ட் 63. இப்போ ஹைபாட்னியூஸ் என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் சம்லேருந்தே நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம், 65 கேல்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது பாருங்கள், இது 16, இது 63. அப்போது இது ஹைபாட்னியூஸ் என்ன வரும்? ரூட் ஆஃப் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 63 ஸ்கொயர் வரும். 16 ஸ்கொயர் எவ்வளோ? 256. 63 ஸ்கொயர் 3969. ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 4225. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 65. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சும் போடலாம். பட் சம்லேருந்தே நீங்கள் அப்படியே கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் 16, ஹைபாட்னியூஸ் 65 வந்துருச்சா? ஸோ இட் கேன் பி ரிட்டன் அஸ் சைன் இன்வர்ஸ் 16 by 65. 16 by 65 is equal to RHS.